ஐந்து முகங்களில் ஐம்பெரும் சக்தியை வைத்து உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் பஞ்சமுக கணபதி. உன்னிடம் சவாலிட்டு சொல்கின்றேன், நீ நினைத்ததை நம்பிக்கையுடன் கேட்கும் இந்த ஒரு நிமிடம் போதும், அது அப்படியே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நல்ல மாற்றத்தை இப்பொழுது தீர்மானமாக கொண்டு வரப்போகின்றது. வாழ்க்கையின் மேல் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் இப்பொழுது நீ கேட்கப் போகின்றாய். இந்த பஞ்சமுக கணபதி வாக்காக உனக்கு இப்பொழுது அள்ளி கொண்டு வந்திருக்கின்ற அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது, உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, உன் மனதிற்குள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. உன்னுடைய இருதயத்திலுள்ள ஆசையை யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கின்றாய். பஞ்சமுக கணபதிக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய கண்ணீர்கள், உன் ஏக்கங்கள் அனைத்தையும் இந்த வாக்கின் மூலம் இப்பொழுது கீழ் வைத்துவிடு. வாழ்வில் கடந்து வந்த பாதைகள் சிரமமானவை என்றாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ கற்றது எல்லாம் அனுபவமாக தான் எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதுமே சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தம் செய்வது வீரம் கிடையாது, அமைதியாக இருப்பதுதான் வலிமை. பிரச்சனை வந்த பொழுது பதற்றப்படாமல் மனதை கட்டுப்படுத்துவதுதான் மிகவும் முக்கியம். மூச்சை அமைதியாக உள்ளே இழுத்து வெளியிடும் பயிற்சி பயனை கொடுக்கும். தனித்த நேரத்தில் எடுக்கின்ற முடிவு கூட்டமான பிரச்சனைகளை கலைக்க உதவும். பிரச்சனை வந்ததும் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம். அதை புரிந்து கொண்டு பல நேரங்களில் பார்த்த பின் தீர்வு எடுத்தால்தான் அது நிலையானதாக இருக்கும். உனக்கு தற்சமயம் நடக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போய் இருக்கின்றாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் கலந்த அனுபவங்கள் தான் கிடைக்கின்றது. இன்பம் மட்டுமே அனுபவிக்கக்கூடியவன் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை. துன்பத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. இரண்டும் கலந்துதான் வாழ்க்கையில் அனுபவங்களாக அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறை நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் வாழ்க்கையை சுலபமாக, நிம்மதியாக, வெற்றிகரமாக கடக்கலாம். நான் உனக்கு பின்னால் இல்லை, உன் உள்ளத்தில்தான் எப்பொழுதும் இருக்கின்றேன். பிராப்தம் என்றாலும் இறையருள் அதை கடக்க முடியும். தினமும் ஓம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல பழகு. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அதை நோக்கி நடக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் கற்றலுக்கான வாய்ப்பு. அதை ஒளிவு வைக்காமல் பார்க்கும் பொழுது பயமானது மறைய தொடங்கிவிடும். எதையுமே புரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். நம் உணர்வுகளை யாரிடம் பகிர முடியாத போதும் இறைவனிடம் மனதில் இருக்கக்கூடியவற்றை மனம் விட்டு பேச தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உன் எண்ணம் உன் வாழ்க்கையை அமைக்கின்றது. எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு தினமும் தன்னம்பிக்கையான வார்த்தையோடு பேசு. எல்லாம் நன்றாக நடக்கும், எல்லாம் எனக்கான வாய்ப்பு, அது வெற்றியாக மாறும். இறைவனின் துணை எனக்கு அதிகமாக இருக்கின்றது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பிறருக்கு தீங்கிழைக்காத நான், என் மனசாட்சிப்படி வாழும் நான், நேர்மையை கடைபிடிக்கும் நான் எதற்கும் அச்சப்பட வேண்டியது இல்லை. துணிவோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் என்ற குறிக்கோள் நெஞ்சத்தில் உறுதியாக, வலிமையாக, என்றென்றைக்கும் நிலைத்து இருக்குமாறு பார்த்துக்கொள். பிறரிடம் உதவி கேட்பதில் தயங்குகின்றாய். உதவியை நாடுவது தாழ்வு அல்ல, அது புத்திசாலித்தனம்தான். நம் அன்பு பரிவாரங்கள், நண்பர்கள், பெரியவர்கள் எல்லோருமே இறைவனுடைய கரங்களைப் போல. பிரச்சனையில் ஆதரவை கேட்பது தீர்வை விரைவாக கொண்டு வரும். இறைவனிடம் நீ கேட்டிருக்கும் உதவியும் உடனடியாக உனக்கு கிடைக்கப்படும். தினமும் காலையிலும் மாலையிலும் என்னை நினைத்து என்னுடைய மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்கு அமைதி ஏற்படும். அந்த அமைதியின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வும் உன் வாழ்விற்கான வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். துன்பம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் தங்கி விடாது, அது வரும், ஓடும். அமைதி கொண்டவன் அதை சுலபமாக கடந்து செல்வான். பிரச்சனை நிலையானதல்ல, அதற்குள் தான் முடிவும் உண்டு. பொறுமையோடு இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் கொண்டாட தகுதியானவர்கள். இப்பொழுது நீ உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படுகின்றாயா? பிரச்சனைக்கு பின்னால் நின்று தீர்வை நான் அமைத்து தருகின்றேன். தயவு செய்து அதற்குள் நடந்து செல். பயப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு துணையாக என்பதை தெரிந்து நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி ஓடி பயந்தால் எப்பொழுதுமே ஒளிந்து வாழ வேண்டிய வாழ்க்கைதான் கிடைக்கும். தைரியமாக எதிர்நோக்கி சென்றால்தான் உன் பின்னால் ஒரு கூட்டமே வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும். சீரான பாதையில் எப்பொழுதுமே வாழ்க்கை செல்லாமல் சோதனைகள் கலந்த பாதையாக தான் இருக்கின்றது. உன்னை உயர்த்தவும் வைக்கின்றது, உள்ளார்ந்த சில விஷயங்களை உணரவும் வைக்கின்றது.
கண்ணுக்கு தெரியாத வரப்பிரசாதம் தான் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை. அதை எப்படி சமாளித்து எந்த உயரத்தில் நீ இருக்கின்றாய் என்பதில்தான் உனக்கான அளவுகோல் அடங்கியிருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு சந்தேகம். உன் வாழ்க்கை நலமாக தான் இருக்கின்றது. கிடைத்த வாழ்க்கையை சாபமாக நினைப்பதும் வரமாக நினைப்பதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. நம் மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதுபோலதான் வாழ்க்கையும் அமையும். சாபமாக நினைத்தால் கேடுகளும் துன்பங்களும் துயரங்களும் சூழும். வரமாக நினைத்தால் இறைவனுடைய அருளும் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும். எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நீ முழுவதுமாக பயன்படுத்து. அந்த ஆற்றலை உனக்குள் சேமித்து வைத்து கொண்டு உனக்கான நேரம் வரும்பொழுது அத்தனை ஆற்றலையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி காண துணிவோடு இருக்க வேண்டும். குழப்பத்தோடு எந்த நேரமும் இயங்காமல் உன்னுடைய நிலைமையை தயக்கத்தோடு எந்த நேரமும் இருத்தி வைத்து கொள்ளாமல், குழப்பம் இல்லாமல் தெளிவான மனநிலையிலும் தயக்கம் இல்லாமல் துணிவோடும் வெற்றி பாதையில் நீ பயணிக்க நான் இன்று அருள் புரிகின்றேன். பிரச்சனையை பார்க்கும் கோணம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். சுமையாய் பார்க்காமல் படிக்க வேண்டிய பாடமாக பார்க்க வேண்டும். முதன்மை சக்தி உன்னுடைய மன அமைதிதான். மனதை அமைதிப்படுத்தி ஒரு பிரச்சனையை என்ன என்ற கோணத்தில் பார். உன் பக்கமே சாதகமாக இருக்குமாறு அனைத்தையும் வடிவமைத்து கொண்டு அந்த பிரச்சனையை நோக்கும் பொழுது அதற்கான முடிவு கிடைப்பது இல்லை. அனைத்து பக்கங்களிலும் எல்லோருடைய நிலையிலும் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் துன்பத்தையும் நம் துன்பம் போல நினைத்து அவர்கள் இருக்கின்ற அந்த நிலைமையை நாம் உணர தெரிந்திருக்க வேண்டும். பிரச்சனை நமக்கு மட்டும்தான் வருவது போல எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. எல்லோரும் ஒவ்வொரு நிலையிலும் அவற்றை கடந்துதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னால் முடிந்த அளவிற்கு பிறரிடமிருந்து எந்தெந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடிகின்றதோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதை உன் வாழ்க்கையில் நீ உபயோகித்து வெற்றி காண வேண்டும். நீ விரும்புவதை அடைய வேண்டும் என்றால் உனக்கான தகுதியை நீ வளர்த்து கொள்ள தயாராக வேண்டும். தகுதியை பற்றி நினைக்காமல் விரும்பியதை பற்றி நினைத்து கொண்டிருப்பதால் அங்கே பின்னடைவு ஏற்படுகின்றது. ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு, அதை கட்டி காப்பாற்றக்கூடிய அளவிற்கு, நிலைத்த மகிழ்ச்சியை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நாம் எல்லா வகையிலும் சுதந்திரமாகவும் தேர்வானவராகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் தேவை. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெற நான் உனக்கு உந்து சக்தியாக இருப்பேன். உன்னுள் இருந்து ஆற்றலாக நான் செயல்படுவேன். இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி உன்னுடைய விஷயங்களை நீ தொடர்ந்து செய். உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து வரும்படி நான் உனக்கு அருள் புரிவேன். எதை நினைத்து இந்த பதிவை நீ கேட்கின்றாயோ அது உனக்கு அப்படியே நடந்தே தீரும். நல்லது நடக்கும்.